ஓகே. நமஸ்காரம் எல்லாருக்கும். போன வாரம் தேவி நாராயணியம்ல தியான ஸ்லோகம் பார்த்தோம். அதுல நம்ப பிள்ளையார வேண்டிண்டு, அப்புறம் குரு பரம்பரை வேண்டிண்டு, அதுக்கப்புறம் பகவதியுடைய தியான ஸ்லோகம். அத வேண்டிண்டு நம்ப தியான ஸ்லோகம்ஸ் படிச்சோம். அதுக்கப்புறம் பிரதம தசகம் தேவி மகிமா, அதாவது அம்பாளுடைய பராக்கிரமங்கள், அவளுடைய சகுண நிர்குண ரூபங்கள் அவளுக்கு இருக்கு. அவளுக்கு கர்மபந்தம் கிடையாது. அண்ட் அவளுடைய ஆக்ஞையோட தான் மும்மூர்த்திகளும் அவ அவ தொழில் செய்யறா. அவ ஆதிசக்தியான அந்த மூல பிரகிருதி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது சர்க்கம், அது ரெண்டாவது தசகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். த்விதீய சர்க்கம், ஹயக்ரீவ கதா. ஹயக்ரீவர்ங்கிற கடவுள் யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணுவுடைய அவதாரம், அதாவது குதிரை தலை உடையவர் அப்படின்னு. சோ அவர் படிப்புக்கு கடவுள். நம்ம எல்லாருமே எக்ஸாம்க்கு முன்னாடி ஹயக்ரீவரை வேண்டிக்கோம்பா, அது மாதிரி. சோ அந்த ஹயக்ரீவர் அப்படிங்கிற அவதாரம் எப்படி உருவானது, அவருக்கு அந்த குதிரை தலை எப்படி வந்தது, என்ன இதுல அம்பாளுடைய பங்கு என்ன அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றதுதான் இந்த தசகம். சோ இதுல எப்படி சொல்றா அப்படின்னா, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் யுத்தம் நடந்துதான். அதுல அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தேவர்கள் ஜெயிச்சுட்டா. பயங்கர சந்தோஷம் அவளுக்கு. அந்த சந்தோஷத்தை, அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக அவ என்ன நினைச்சா, ஒரு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலாம். யஜ்ஞத்தோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் விஷ்ணு. அதனால அவர்கிட்ட நம்ம போய் இந்த யஜ்ஞம் பண்றத பத்தி ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களோட பிரம்மா ருத்ரன் எல்லாரும் விஷ்ணுவை தேடி போனாளாம். அப்போ அங்க விஷ்ணு என்னன்னா, அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது விஷ்ணு தான் அதுல பெரும் பங்கு வகிச்சார். அண்ட் இவ ஜெயிக்கிறதுக்கு ஆஹ் உறுதுணையா இருந்தா. ஆக்சுவலா அத தேவர்கள் ஜெயிக்கிறதுக்கு. சோ அவர் என்னன்னா, அந்த யுத்தத்துல நிறைய அவர் சண்டை போட்டு ரொம்ப களைச்சு போனவரா என்ன பண்ணாராம், தன்னோட வில்ல கீழே வச்சுண்டு, அதாவது அதோட அடிப்பாகம் பூமியில இருக்கு. அதாவது அந்த கயறு இருக்கிற அந்த பார்ட். மேல அந்த வில்லோட பாகத்துல தன்னுடைய சின்ன அது மேல வச்சுண்டா மாதிரி படுத்துண்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம். யோக நித்ரையில இருந்தாராம். சோ தேவர்கள், பிரம்மா ருத்ரன் எல்லாரும் பாக்குறா, அவர் அசந்து தூங்கின்னு இருக்கா. சோ எப்படிரா இவரை எழுப்புறது, அவர் யோக நித்ரையில இருக்காரே, என்ன பண்றது, தூங்குறவால எழுப்ப முடியாதே, அது மகா பாவ செயலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாளாம். அப்போ பிரம்மா என்ன பண்ணாராம், கரையான், கரையான்றது என்ன, டெர்மைட்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த கரையான்கிற அந்த பூச்சியை சிருஷ்டி பண்ணி, அது அந்த வில்லோட அடிபாகத்துல அந்த கயரை மெதுவா கடிச்செடுத்துன்னா நல்ல சத்தம் வரும் இல்லையா, அதுல அவர் முழிச்சுன்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கரையான டெர்மைட்டை சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினாராம். அதே மாதிரி பிரம்மா பண்ணின உடனே அந்த கரையானும் பிரம்மாவுடைய ஆணைப்படி அந்த வில்லோட அந்த கயரை அரிச்சுது. அப்போ அந்த கயறு விட்டுன்றது பெரிய சத்தம் கேட்கறது. அது ஆனா என்ன ஆச்சு, இவ நினைச்ச மாதிரி ஆல. அவர் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கல. அதுக்கு பதிலா என்ன ஆச்சுன்னா, அந்த கயர் அப்படி கட்டாய் வந்தது இல்லையா, சோ அது அந்த ஃபோர்ஸ்ல அது விஷ்ணுவுடைய கழுத்துல பட்டு அவர் தலை துண்டிச்சு போச்சாம். தலை எங்கேயோ போய் விழுந்துடுதான். சோ ஒரு செகண்ட் தான் பார்த்தா தலையே இல்ல, வெறும் அவருடைய பாடி மட்டும்தான் இருக்கு. தலை எங்க போய் விழுந்தது அப்படின்னு தெரியல. சோ அப்பேற்பட்ட சத்தம். இந்த மாதிரி நடந்ததை பார்த்த உடனே தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாலாம். எங்க விழுந்தது, என்ன நடந்ததுன்னு ஒரு நிமிஷம் யாருக்கும் ஒண்ணுமே புரியலையாம். அப்போ அவ ஐயோ நம்மளே தான் இதுக்கு காரணமா ஆயிட்டோமே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாலாம். அப்போ ஆம், சொல்றாளாம், தேவர்களை காப்பவன்
ஆபத்துக்கு உதவுறது எல்லாமே பகவான் விஷ்ணு தான். அவர்தான் தேவர்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கிறவர். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? அவரே இல்லைன்னு ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு பயங்கர கவலை. அப்போ பிரம்மாக்கு வந்து ஆனா என்ன, விஷ்ணுவுக்கு மரணம் வராது அப்படிங்கிறது பிரம்மாக்கு தெரியும். அதனால பிரம்மா வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்துறாராம். எந்த காரியம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதே மாரி இந்த விஷ்ணுவோட தலை போனதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாளாம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாராம், நம்மளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வரும்பொழுது, நம்மளுக்கு எப்பவுமே முதல்ல ஆறுதல் தர்றது யாரு? ஒரு அம்மா தான், ஒரு தாய் தான். அதனால இப்போ நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்ததுல எல்லாரும் அவகிட்ட நம்ம போவோம். அந்த தேவி தான் சர்வ சக்தி படைத்தவள். அவள்தான் கிருபாவதி, அனைத்தையும் காப்பவள். எல்லாரும் அவள தியானம் பண்ணுவோம். அவளை சரணடைவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்றாராம். உடனே என்ன பண்ணா, எல்லா தேவர்கள், பிரம்மா எல்லாருமா சேர்ந்து அந்த அம்பாளை வணங்க ஆரம்பிச்சா. அம்பாள்ட்ட கம்ப்ளீட்டா சரணடைஞ்சா. தாயே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு. வேதமும் சேர்ந்து அந்த அம்பாளை வந்து துதி செய்தது. அவளோட துதியில ம அம்பாள் மகிழ்ச்சி அடைஞ்சா. வானத்துல தோன்றினாள். அப்ப வந்து என்ன சொல்றா முதல்ல அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷ்ணுவால கண்டிப்பா நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அம்பாள். இவள்லாம் யோசிக்கிறா. விஷ்ணு தலை விழுந்ததுனால நம்மளுக்கு என்ன நன்மை வரப்போறது? அப்படின்னு உடனே மனசுல யோசிச்சுன்னு இருக்கா. அதுக்கு அந்த அம்பாளே பதில் சொல்றா. ஹயக்ரீவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான். சரஸ்வதி ஆற்றங்கரையில கிட்டத்தட்ட 1000 வருஷம் அந்த அம்பாள நினைச்சு கடுமையான தவம். அதுவும் என்ன ஹ்ரீம் பீஜாட்சரம் சொல்லி அவன் தவம் பண்ணானாம். அப்ப கடைசியில யாருமே தவம் பண்ணா அதுக்கு வந்து அவ வரம் கொடுக்க வேண்டியது கடவுளின் கடமை இல்லையா? சோ அந்த மாரி அந்த அம்பாளும் சிம்ம வாகனத்துல காட்சி தந்தா. அப்ப கேக்குறா, "என்ன வரம் வேணும் உனக்கு? கேளு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த ஹயக்கிரீவன் உடனே என்ன சொன்னான், "தேவர்களாலோ, அசுரர்களாலோ என்ன தோற்கடிக்கவே முடியாதவனா நான் இருக்கணும். அதே மாரி ஒரு அழிவில்லாத யோகியா இருக்கணும். இறப்பு என்பதே இல்லாதவனாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டானாம். உடனே அம்பாள் என்ன சொன்னா, பிறப்பு, இறப்பு இதெல்லாம் வந்து உலகின் இயற்கை. அது மாற்ற முடியாதது. சோ மரணமில்லா வாழ்வுன்னு நீ கேட்காத. வேற வரம் கேளு அப்படின்னு சொல்றா. அப்போ அவன் சொல்றான் உடனே, சரி அப்போ மரணமே தவிர்க்க முடியாதது அப்படின்னா, யாராவது குதிரை தலையோட ஒருவனை தவிர வேற யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படிங்கிறான். சோ அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், குதிரை தலையோட யார் பொறக்க போறா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வரம் கேட்டானாம் அவன். அம்பாளும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டா. அன்னியிலேருந்து அவன் என்ன நினைச்சான், யாரும் குதிரை தலையோட பொறக்க போறதில்ல. அதனால இனிமே இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா அப்படின்னு நினைச்சுண்டு தேவர்களையும், முனிவர்களையும் அன்னியிலேருந்து துன்புறுத்த ஆரம்பிச்சான். சோ உலகிலும் இந்த என்ன கொல்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு அப்படி ஒரு மமதை அவனுக்கு. சோ எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது இல்லையா? சோ விஷ்ணு இதுல ஏன் அவரோட தலை போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுவோட தலை போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது அவருக்கு வந்து லக்ஷ்மி ஒரு வாட்டி ஆ சாபம் குடுத்தாளாம். "உனக்கு உன் தலை கொய்து போகும்" அப்படின்னு. அவாக்குள்ள இருந்த ஒரு சண்டையில. அது அந்த அது வந்து அவருக்கு ஒரு சாபம் இருந்தது. சோ, உடனே அம்பாள் என்ன சொன்னா, இந்த தேவலோக சிற்பி இருக்கா இல்லையா? துவஷ்டா அதாவது விஸ்வகர்மா. அவர்கிட்ட ஆம் விஷ்ணுவுக்கு வந்து குதிரை தலை பொருத்தும்படி ஆணை செய்தாள். அப்புறம் குதிரை தலையோட அந்த விஷ்ணு அவதாரமா எடுத்தது தான் ஹயக்ரீவர். சோ, அசுரனை இப்படிதான் அந்த ஹயக்ரீவர் கொன்னார். தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த மகா மாயாவோட அருளால விஷ்ணு ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அசுரனையும், ஹயக்ரீவனான அந்த அசுரனையும் இந்த ஹயக்ரீவர் கொன்றார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றா இந்த இதுல கருத்து அப்படின்னா, விஷ்ணுவோட தலை போனதுனால விஷ்ணுவுக்கு எந்த ஆபத்தும் வரல, தேவர்களுக்கும் எந்த துன்பமும் வரவில்லை. அது அவளுக்கு அனுகிரகமா தான் ஆச்சு. சோ அம்பாளுடைய அனுகிரகத்தால் தான் இந்த ஹயக்ரீவர் தோன்றினார், அந்த அசுரனும் அழிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேவியுடைய அருள் இருந்தால் எப்பொழுதும் லோகத்தில் நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறார் பாலேலி நம்பூத்ரி. சோ இதுதான் ஹயக்ரீவ கதை. இதனுடைய ஸ்லோகங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். த்விதீய தசக ஹயக்ரீவ கதா. சேம் அது ராகம்ல தான் போகும் நம்மளுக்கு. இன்னைக்கும் நான் ரேண்டமா கூப்பிடுறேன். டுடே ஐ வில் கால் ஆல் த நியூ ஜாயினர்ஸ். ஜெயின் டாட்லர்ஸ்லாம் யாரோ ஜாயின் பண்ணிருக்கேன், நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஜெயஸ்ரீ சாய் வாங்கோ. ஃபர்ஸ்ட் ஒன். रणेषु दैत्येषु हतेषु देवाः रणेषु दैत्येषु हतेषु देवाः पुरा प्रहृष्टाः सहदातृशर्वाः पुरा प्रहृष्टाः सहदातृशर्वाः इयक्षवो यज्ञपतिं विनीताः इयक्षवो यज्ञपतिं विनीताः प्रपेदिरे विष्णुमनन्तवीर्यम् प्रपेतिरे विष्णुमनन्तवीर्यम्. ஒரு வாட்டி நான் சேர்த்து சொல்றேன், then you say twice. रणेषु दैत्येषु हतेषु देवाः पुरा प्रहृष्टाः सहदातृशर्वाः इयक्षवो यज्ञपतिं विनीताः प्रपेदिरे विष्णुमनन्तवीर्यम्. रणेषु दैत्येषु हतेषु देवाः पुरा प्रहृष्टाः सहदातृसर्वाः यईक्षवो यज्ञपतिं विनीताः प्रपेतिरे विष्णुमनन्तवीर्यम्. रणेषु दैत्येषु हतेषु देवाः पुरा प्रहृष्टाः सहदातृसर्वाः यक्षवो यज्ञपतिं विनीताः प्रपेतिरे विष्णुमनन्तवीर्यम्. Very good. Okay. சரி, நியூவா வந்தவா, whoever is ready to recite with me, please. மாமி நமஸ்காரம். நான் தாரிணி, ரூபாவோட ரெண்டு சொல்லுங்க. சொல்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம். சௌமியா இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. நமஸ்காரம் மாமி. இல்ல சௌமியா கணேஷ் இல்ல, இன்னொரு சௌமியா இருக்கா. நமஸ்காரம் மாமி. दृष्ट्वा च निद्रावशगं प्रभुं तम्. மேம் நான் சொல்லணுமா? சௌமியா. எஸ் பா. दृष्ट्वा च निद्रावशगं प्रभुं तम्. சோ தமதிஜ்யன்னு இருக்கு இல்லையா, தம்னு இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க, அதிஜ்யன்னு வரணும். ஓகேவா? அதிஜ்ய சாபாக்ரசமர்ப்பிதாஸ்யம். आदिज्य चापाग्रसमर्पितास्यम्. आश्चर्यमापुर्विबुधा न कोऽपि. आश्चर्यमापुर्विबुधा न कोऽपि. प्रबोधयत्तं खलु पापभीत्या. प्रबोधयत्तं खलु पापभीत्या. Yes. दृष्ट्वा च निद्रावसगं प्रभुं तम् अदिच्य चापाग्रसमर्पितास्यम्. आश्चर्यमापुर्विबुधा न कोऽपि.
प्रबोधयत्तं खलु पापभीत्या Beautiful. பிரபோவா பிரான் இருக்கு பிராபோதயத்துன்னு Pra, இந்த sorry. அனிருத் பேசுறது Prabodayattam kalu சவுண்ட் papa. ரொம்ப விடுறாங்க. நான் ரொம்ப சவுண்டா பேசுறேன். ஐயோ பிராப்பா அது பிரபோ இல்ல சாரிப்பா நானும் ஓவர்லுக் பண்ணிட்டேன். சௌமியா இன்னொரு சொல்லுங்க. ओके मैम दृष्ट्वा च निद्रा वसगं प्रभुं तम् अदिज्य चापाग्रसमर्पितास्यम् आश्चर्यमापुर्विबुधा न कोऽपि प्राबोधयत्तं खलु पापभीत्या करेक्टा मैम பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சாரி ஓவர்லுக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போலாம். ஷீலா சொல்லலாம் வாங்கோ. हरेस्तदानीमजसृष्टवम्र्या हरेस्तदानीमजसृष्टवम्र्या व इम इर सो वम्र्या வர்மியா கிடையாது வம்ரியா वम्र्या யா நோராட்டி சொல்லிடுங்க. हरेस्तदानीमजसृष्टवम्र्या ததானீம் அஜ அஜங்கிறது யாரு பிரம்மா. சோ பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணாரா வம்ரியா அதாவது கரையான் டெர்மைட். ஹரேஸ்ததானீம் அஜஸ்ருஷ்டவம்ர்யா हरेस्तदानीमजसृष्टवम्र्या मुखार्पणा कुञ्चित चापमौर्वी मुखार्पणा कुञ्चितचापमौर्वी भग्नाधनुश्चार्जवमाप सद्यः भग्नाधनुश्चार्जवमाप सद्यः சத்யஸ்னு இருக்கும். அந்த இஸ்ஸ எடுத்துட்டு விசர்க்கமா போட்டுருங்க. तेनाभवत्सोऽपि निकृत्तकण्ठः तेनाभवोत्सपि निकृत्तकण्ठः भवत्सोऽपि भवत्सोऽपि निकृत्तकण्ठः निकृत्तकण्ठः. You want me to say 2 times, ma'am? Yes, ma. Okay. हरेस्तदानीमजसृः I'll say again. हरेस्तदानीमजसृष्टवम्र्या मुखार्पणा कुञ्चितचापमौर्वी भग्नाधनुश्चार्जवमाप सद्यः तेनाभवत्सोऽपि निकृत्तकण्ठः. हरेस्तदानीमजसृष्टवम्र्या मुखार्पणा कुञ्चितचापमौर्वी भग्नादनुश्चार्जवमाप सद्यः तेनाभवत्सोऽपि निकृत्तकण्ठः. Very nice. Thank you. ராகம் தான் இன்னும் கொஞ்சம் பிடிப்படல. டோன்ட் வெரி அட் ஆல். யூ வில் கெட் ஓவர் ஒரு 2-3 தசகம்ஸ் முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட். Thank you, ma'am. யா நைஸ். நெக்ஸ்ட் ரஷ்மி ஹரிஹரன் வாங்கோ. எஸ் கேக்குதா? कायाचिरस्तुत्पतितं मुरारेः कायाचिरस्तुत्पतितं मुरारेः पश्यत्सु देवेषु पपात सिन्धौ अश्यत्सु देवेषु पपात सिन्धौ पश्यत्सु देवेषु पपात सिन्धौ चेतसुराणां कदने निमग्नम् हाहेति शब्दस्सु महानभूच्च कायाचिरस्तु पतितं मुरारे तूत् ஏன்னா து உற்பத்தித்தம் சேர்ந்தா தூணு வரும் அது. ஓகே ஓகே சோ எப்படி அது காயாச்சிரஸ்து துத் இல்ல தூத் தூ அச்சா தீர்க்கம் வருமா? சோ சாரி. ஓகே காயாச்சிரஸ்து பதிதம் முராரேஹே உச்சத்சு தேவேஷு पश्यत्सु देवेषु पपात सिन्धौ चेतसुराणां कदने निमग्नम्
हातेति शब्दस्सु ஹாதேதி இல்ல ஹாஹேதி. हाहेति शब्दस्सु महानभूच्च. ஒன் மோர் டைம். Okay. மேம் काया சிரஸ்தூத்து चिरस्तु மாத்திக்கணுமா மேம் அத ஆ? சிரஸ்து குறி நெடில மாத்திக்கணுமா? ஆமா, சிரஸ்து உற்பத்தி. சோ தூ ஊ சேரும்போது தூன்னு வந்துடும். அப்ப சிரஸ்து தூத்து உற்பத்திதம். ஆமா, தூன்னு போட்டுக்கணும். ஓகே चिरस्तुत्पतितं मुरारेः पश्यत्सु देवेषु पपात सिन्धौ चेतःसुराणां कदने निमग्नं हाहेति शब्दस्सु महानभूच्च. வெரி குட். Thank you. அருணா ஜெயராம் மம்மி வாங்கோ. கிமத்ர கிருத்யம் பதிதே ஹரௌணஹ. किमत्र कृत्यं पतिते हरो नः ஹரோல ஹரௌ. ஹரௌண किमत्र कृत्य हरौ नः குர்மः கதம் வேதி किमत्र ப்ருவாணான். कुर्मः कथं वेति मिथो ब्रुवाणान् कुर्मं कथं वेति मिथो ब्रुवाणान्. ओके just one time. देवान् विधाताः भवेन्न कार्यम्. देवान् विधाताः वेन कार्यम्. So காரியம் அகாரணம்னு இருக்கு. காரியம்னு பண்ணிட்டு அகாரணம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். So ma will split into im and a. அகாரணம் தெய்வ மகோபலீயः. अकारणं दैवमहो बलीयः. पुला चलिए ओके. किमत्र कृत्यं पतिते हरो नः कुर्मं कथं वेति मिथो ब्रुवाणा देवान् विधातः भवेन कार्यम् अकारणं दैवमहो बलीयः. किमत्र कृत மாமி மாமி விதாத்தா. சொல்லுங்க. विधाताः இன்னொரு வாட்டி சொல்லுங்க. किमत्र कृत्यं पतिते हरो नः कुर्मं कथं वेति मिथो ब्रुवाणान् देवान् विधाताः भवेन कार्यम् कारणम् अकारणं दैवमहो बलीयः. ஓகே மாமி ஒரே ஒரு क्वेश्चन. இது வந்து ஆக்சுவலி குரு பாதுகா ஸ்தோத்திரம் அதே மாதிரி இதுல சொல்லணும்ல பேட்டர்ன்ல கரெக்ட்டா? எஸ், திஸ் ராகம் இஸ் கால்ட் மோக்ஷாப்தி ராகம். அது அதுலயே தான் வரும். ஓகே யா. ஓகே நெக்ஸ்ட் பிரசன்ன லக்ஷ்மி வாங்கோ. கிமத்ர கிருத்யம் அதுதான் சொன்னோமா? ஆமா. ध्यायेत देवीं करुणार्द्रचित्ताम्. ध्यायेत देवीं करुणार्द्रचित्ताम् ब्रह्माण्ड सृष्ट्यादिकहेतुभूताम्. ब्रह्माण्ड सृष्ट्यादिकहेतुभूताम् भूताम् ब्रह्माण्ड सृष्ट्यादिकहेतुभूताम् सर्वाणि कार्याणि विधास्यते नः. सर्वाणि कार्याणि विधास्यते नः. सा सर्वशक्ता सगुणा गुणा च. सा सर्वशक्ता सगुणा गुणा च. ध्यायेत देवीं करुणार्द्रचित्ताम् ब्रह्माण्ड सृष्ट्यादिकहेतुभूताम् सर्वाणि कार्याणि विधास्यते नः. सा सर्वशक्ता सगुणा गुणा च. சொல்லுங்க.
One more time. ध्यायेत देवीं करुणार्द्रचित्तां ब्रह्माण्डसृष्ट्यादिकहेतुभूतां सर्वाणि कार्याणि विधास्यते नः सा सर्वशक्ता सगुणा गुणा च. Beautiful. So தியாயேத தேவீம் இதுலதான் பிரம்மா சொல்றார், நம்ம அம்பாளை போய் வணங்குவோம், அவதான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கா, சர்வ சக்தி படைத்தவள், சகுணா நிர்குணா, சகுணம் நிர்குணம் ரெண்டுமே பொருந்தியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே மாமி. கேலக்ஸி 21A21 போட்டிருக்கேள், நான் யாருன்னு கண்டேன்? நமஸ்காரம் மாமி. அலமேலு மாம். மாமி அலமேலு. எங்க அந்த பேர்ல எல்லாம் வந்தா எனக்கு எப்படி தெரியும்? அலமேலு மேம். போன் நேத்து அது ரொம்ப கீழே விழுந்து பிரச்சனை ஆயிடுச்சு, அதுதான் மேம். சாரி மேம். இத்யுச்சுஷः பிரேரணயா விதாதுः. இத்யோஷுஷ பிரேரணையா விதாதுஹு. சோ அந்த விதாதுஸ்னு இஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. त्वामेव वेदानुनुवुस्सुराश्च. त्वामेव वेदानुनुवुस्सुराश्च. ஃபுல்லா என்ன சொல்லுங்க? इत्युषुः प्रेरणया विदादुषु त्वामे. திருப்பியும் इत्युषुषु प्रेरणया विदासुषु. விதாசு இல்ல விதாத்துஹு. इत्युष प्रेरणया விதாத்துஸ்ங்கிறதுக்கு பதிலா இஸ் அடிச்சுடுங்க, விசர்க்கம் போட்டுக்கோங்க. துஹு. ஓகே. इत्युषुः प्रेरणया विदादुः त्वामेव वेदानुनुवुस्सुराश्च. ஃபர்ஸ்ட் வார்த்தை சரியா வரல. இத்யுச்சுஷ. इत्युचुच प्रेरणया विदादुः त्वामेव वेदानुनुवुस्सुराश्च. दिवि स्थिता देवगणांस्त्वमात. दिवि स्थिता देवगणांस्त्वमात. அது பிரிச்சுக்கும் போது தேவ கணாம்ஸ் ஸ்வமாத அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. பத்ரம் பவேத்வோ ஹரிணே திருஷேன. भद्रं भवेत् वो हरिणे तृतेन. इत्युषुष प्रेरणया विदादुः त्वामेव वेदानुनुवुस्सुराश्च. त्विधिस्थिता देवगणांस्त्वमात भद्रं भवेत् वो हरिणे तृषेन. इत्युषुषु प्रेरणया विदादुः त्वमेव वेदानुनुवुस्सुराश्च. स्थिता देवगणांस्त्वमात भद्रं भवेत् वो हरिणे तृषेन. Okay, good. Next one. குருஜி நமஸ்காரம். நீங்க ஒரே ஒரு வாட்டி அது இது பண்ணி பாடிடுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ குரு. வரேன். इत्युचुषः प्रेरणया विधातुः त्वामेव वेदानुनुवुस्सुराश्च. दिवि स्थिता देवगणांस्त्वमाथ भद्रं भवेत् वो हरिणे दृशेन. ओके, धारिणी वांगो. दैत्यो हयग्रीव इति प्रसिद्धो. दैत्यो हयग्रीव इति प्रसिद्धो. इति சொல்லக்கூடாது, इति த போட்டுக்கோங்க. मयैव दत्तेन वरेण वीरः. मयैव दत्तेन वरेण वीर्यः. वीर्य இல்ல வீரதான். वीरः वेदान् मुनींश्चापि हयास्य मात्र.
वेदान् मुनिच्चाभिहयांस्यमात्र वध्यो भृशं पीडयति प्रभावात् वद्यो भृशं पीडयति प्रभावात् दैत्यो हयग्रीव इति प्रचित्तो मयैव दत्तेन वरेण वीरः वेदान् मुनिच्चामि हयास्यमात्र वद्यो भृशं पीडयति प्रभावात् दैत्यो ஒரு நிமிஷம் யதி சொல்லக்கூடாது யத்தி அதுவும் செகண்ட் லைன் பீடயதி சொல்லுங்க दैत्यो हयग्रीव इति प्रचित्तो मयैव दत्तेन वरेण वीरः वेदान् मुनिञ्चाभिहयास्यमात्र वद्यो भृशं पीडयति प्रभावात् வெரி குட் Thank you. நெக்ஸ்ட் ஒன் போலாம் 9th ஒன் ஜெயின் டாட்லர்ஸ் யாரு நான் மாமி அனுபமா. நீங்க புனை பேர்ல வந்தா எனக்கு எப்படி தெரியும்? இல்ல இது லேப்டாப்ல வந்து மெயில் ஐடி வந்தது. दैवेन कृतं हरिशीर्षमध्य दैवेन कृतं हरिशीर्षमध्य संयोज्यतां वाजिशिरोस्य काये संयोजतां शिरोरस्य वाजिशिरोस्य काये वाजिशिरोस्य काये திருப்பி சொல்ல அந்த லைன் दैवेन कृतं हरिशीर्षमध्य संयोज्यतां वाजिशिरोस्य काये दैवेन कृतं हरिशीर्षमध्य संयोजतां वाजिशिरो अस्य काये அந்த அ வந்து சைலண்டா போயிடும் சோ ஷிரோஸ்ய அப்படின்னு சொல்லிடலாம் சேர்த்து சொல்லிடலாம் वाजिशिरोस्य काये दैवेन कृतं हरिशीर्षमध्य हरिशीर्षमध्य संयोज्यतां वाजिशिरोस्य काये ततो हयग्रीवतया मुरारिः ततो हयग्रीवतया मुरारिः இர்ன்னு இருக்கு இல்லையா அதை அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க முராரிஹி मुरारिः दैत्यं हयग्रीवमरं निहन्ता दैत्यं हयग्रीवमरं निहन्ता दैवेन कृतं दैवेन कृतं हरिशीर्षमध्य संयोज्यतां वारिशिरोस्य काये ततो हयग्रीवतया मुरारिः दैत्यं हयग्रीवमरं निहत्ता दैवेन कृतं हरिशीर्षमध्य संयोज्यतां वाजिशिरोस्य काये ततो हयग्रीवतया मुरारिः दैत्यं हयग्रीवमरं निहत्ता வெரி குட் மேம் ஃபர்ஸ்ட் வேர்ட் தைவேன தானே ஆமாமா அப்புறம் ஹரிஷ அங்க ஒரு விசர்கா இருக்கு மேம் வேண்டாம் அது இது பண்ணிடலாம் சரி சைலண்ட் அது தேங்க் யூ மேம் ஓகே 10th ஒன் போலாம் வேற யாரு நியூ வரேலா விஜயலட்சுமி யார் மாமி வாங்கோ हरि ओम मामी मुक्त्वा सदयं तिरोधाः त्वमेव मुक्त्वा सदयं तिरोधाः
திரோதாஸ்னு இஸ் இருக்கு, இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. சரி. त्वष्ट्राकबन्धे श्वसिरो मुरारेः त्वष्ट्रा कबन्ते स्वशिरो मुरारेः. करेक्ट. त्वष्ट्राकबन्धे श्वशिरो मुरारेः स्वष्ट्रा कबन्ते स्वशिरो मुरारे हे विसर्गम्. संयोजितं पश्यति देवसङ्गे हयानन श्रीहरिरुत्थितो भूत् हयानन हरिरुत्थितो भूत् हयानन श्रीहरिरुत्थितो भूत् हयानन श्रीहरिरुत्थितो भूत्. சொல்லட்டுமா மாமி? சொல்லுங்க. त्वमेव मुक्त्वा सदयं तिरोदः सत्वष्ट्रा कबन्ते திரோதாஸ் இஸ் இருக்கு இல்லையா, இஸ் தான் விசர்க்கம் ஆயிடுது. சோ வஷ்ட்ரா துவன் தான் ஆரம்பிக்கணும். சரி. त्वमेव मुक्त्वा सदयं तिरोदा त्वष्ट्रा कबन्ते स्वशिरो मुरारेः संयोजितं पश्यति देवसङ्गे हयानन श्रीहरिरुद्धितो भूत्. वेरी गुड. नोर्वाटी. त्वमेव मुक्त्वा सदयं तिरोदा त्वमेव मुक्त्वा सदयं तिरोदाः त्वष्ट्रा कबन्ते स्वष्ट्रा कबन्ते शिव शिरो मुरारे இருங்க ஒன் மோர் டைம் பொறுமையா சொல்லுங்க. त्वमेव मुक्त्वा सदयं तिरोदाः त्वष्ट्रा कबन्ते शिरो मुरारेः. பாருங்க சிவவ स्वशिरो मुरारेः. ஸ்வனா என்ன இங்க அஸ்வனா குதிரை பேச பொருத்தரா இல்லையா, அத சொல்றேன். संयोजितं पश्यति देवसङ्गे हयानना श्रीहरिरुत्थितो भूत्. ஓகே ஓகேவா? ஓகே. ஹரியோம் மேம். யமுனா பக்கத்துல ஒரு விசர் இருக்கு மேம், அது என்ன பண்ணும்? ஸ்ரீக்கு முன்னாடி அது என்ன சவுண்ட் மேம்? ஹயானன ஸ்ரீர் இஸ்ஸே போட்டு சேர்த்துடலாம். தேங்க்ஸ் மேம். வைரலக்ஷ்மி வாங்கோ. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். दैत्यं हयग्रीवमहन्हयास्यो रणे मुरारिस्त्वदनुग्रहेण சாரி, இத மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க. முராரிஸ் அங்க பிரிச்சுக்கோங்க. அனுகிரகேன. சோ त्वदनुग्रहेण. ஓகே. முராரிஸ்த்வ அனுக்ரேண त्वदनुग्रहेण. त्वनुग्रहेण. त्वनु இல்லமா, त्वदनु த ஒன்னு போட்டுக்கோங்க. त्वदनुग्रहेण. त्वदनुग्रहेणे சாரி त्वनुग्रहेण. ரொம்ப அவசரப்படுறீங்க, இருங்க. நீங்க பிரிச்சுக்கிறத இன்னமும் சின்னதா பண்ணுங்க. त्वदनु கிட்ட கமா போட்டுக்கோங்க, கிரஹேண வச்சுக்கோங்க, சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். त्वदनुग्रहेण. त्वदनुग्रहेण. அவ்வளவுதான். ஓகேவா? ரணே முராரிஸ் त्वदनुग्रहेण. ரணே முராரிஸ்
त्वनुग्ररेण துவனு இல்ல துவதனு. त्वदनु sorry त्वदनुग्रेण अनुग्रेण ஏன் பிரிச்சுக்கிறீங்க? நீங்க अनुग्रहेण அப்படியே பிரிச்சுக்கோங்க. துவதனு கிரகேண. त्वदनुग्रहेण அப்படி பிரிச்சுருங்கோ. சோ ஈஸியா Okay. சொல்லறதுக்கு வருது பாருங்க. Okay. சதா ஜகன் மங்களதே த்வதீயாஹ सदा मङ्गलते त्वदीयाः பதந்து மே மூர்த்னி கிருபா கடாக்ஷாஹ. पतन्तु मे मूर्धिनि कृपा कटाक्षाः பதந்து இல்ல பதந்து. पतन्तु मे மூர்த்னி பதந்து. पतन्तु இந்த மாதிரி पतन्तु கடாக்ஷான்னு சொல்லக்கூடாது. கட்டாக்ஷா ட போட்டுக்கணும். Okay. पतन्तु मे मूर्ध्नि சொல்றேன். பதந்து இல்ல பதந்து. பதந்து மே மூர்த்னி. पतन्तु मे मूर्धिनि कृपा कटाक्षाः ரெண்டு லைனும் சேர்த்து சொல்றேல. Okay. दैत्यं हयग्रीव महन्हयास् योரணி வந்து பின்னாடி வரும். ஹயாசியோவோட நிறுத்திக்கோங்க. கமா போட்டு. दैत्यं हयग्रीव महन्हयास्यो ரணி முராரிஸ்வனுக்ரஹேன திருப்பி துவனுன்றேல். துவதனுக்ரஹேண. त्वदनुग्रहेण தனியா சொல்லும்போது சொல்றேன், சேர்த்து சொல்லும்போது வரலையே. ரணி முராரிஸ்வனுக்ரஹேன திருப்பியும் துவனு தான் சொல்றேன். त्वनुग्रहेण त्वदनुग्रहेण अनुग्रहेण सदा मङ्गले त्वदीयाः मङ्गलदे त्वदीयाः पतन्तु मे मूर्धनि कृपा कटाक्षाः. பதந்து சொல்லக்கூடாது. பத்தந்து. பதந்து. ஒரு வாட்டி நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே. दैत्यं हयग्रीव महन्हयास्यो ரணே முராரிஸ் त्वदनुग्रहेण सदा जगन्मङ्गलदे त्वदीयाः पतन्तु मे मूर्ध्नि कृपा कटाक्षाः. दैत्यं हयग्रीव महन्हयास्यो ரணே मुरारिस्त्वदनुग्रहेण सदा Very good. सदा जगन्मङ्गलदे त्वदीयाः पतन्तु मे मूर्धनि कृपा कटाक्षाः. Very very nice. அவ்வளவுதான். அழகா இருந்தது. Thank you. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. துவனு சொல்லக்கூடாது. துவதனு. Okay. Thank you. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி தசகம் முடிச்ச உடனே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ சொல்லி முடிக்கணும். அண்ட் தேர் ஆர் ஃபியூ தசகம்ஸ். நான் முன்ன போன வாரமே சொன்னேன். எண்ட் ஆஃப் த தசகம்ல சம் ஸ்பெஷல் ஸ்லோகம்ஸ், ஆட் ஆன் ஸ்லோகம்ஸ் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஹயக்ரீவ் அவதாரமா இருக்கிறதுனால 11th ஸ்லோகா சொல்லி முடிச்ச அப்புறம் ஞானானந்தமயம் தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அப்புறம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ சொல்லி முடிக்கணும். நான் அந்த ஆட் ஆன் ஸ்லோகாஸ்னு ஒரு டாக்குமெண்டே பண்ணி வச்சிருக்கேன். எந்த தசகம்க்கு அப்புறம் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு. அதையும் ஐ வில் சென்ட் இட் பை டுடே ஈவினிங். தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் அனுப்புறேன். ஸோ அந்த தசகம்க்கு அந்த எண் ஸ்லோகாவும் நீங்க சொல்லிட்டு அப்புறம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ சொல்லணும். ஸ்டார்டிங்ல சர்வமங்கள சொல்லி ஆரம்பிக்கணும் எவ்ரி தசகம். எண்டுல ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ சொல்லி முடிக்கணும். சம் தசகம்ஸ்க்கு அந்த ஸ்பெஷல் ஸ்லோகா இருக்கும், அதை சொல்லிட்டு அப்புறம் ஓம் ஸ்ரீ மாத்ரே சொல்லி முடிக்கணும். ஓகேவா? சோ இங்க வந்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இந்த ஹயக்ரீவ கதா. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம்.
அம்மா அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணுமா இந்த ஞானானந்தமய மாதிரி ஏதோ ஒரு பாட்டு சொல்லி இல்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு கிடையாது, நான் செலக்டடுக்குன்னு தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் வராது, ஒரு சில இதுக்கு மட்டும் தான் வரும். லதா மேம், இது வந்து மோக்ஷாப்திதான் ராகம் எல்லாத்துக்குமே இருக்குமா? ஆல் தி Yes, தசகம்? throughout, ஓகே. throughout the இது ஓ இதான். நைஸ் நைஸ், நன்னாச்சு. ஓகே, தேங்க் யூ. ஓகே தேங்க் ஓகே யூ ஃபார் ஆடிங். வெயிட் இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லிடலாமா நம்ம? நீங்க சொல்றீங்களா நானே சொல்லட்டுமா? Madam, 1 minute. The second line, that splitting samadhi, that I want, madam. எது which sloka? Dushpacha nidra varagam prabhu, then that splitting I have not got, madam. Prabhu tama. Second one, first line, madam. Dushtva nidra பிரபும் தம் Okay. முடிச்சிடுங்க. தென் அதிஜ்ய சாபாக்ர சமர்ப்பிதாஸ்யம் அப்படி பிரிச்சுக்கோங்க. Okay. ஓகே சுதா மாமி டவுட்டா? டவுட் இல்ல, நீங்க சொன்னல ஒரு 5 ஸ்லோகம் நான் சொல்லலாமான்னு. ஓ ஓகே சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நீங்களாமே சொல்லுங்க. ஒரு 5 நீங்க சொல்லுங்க, இன்னொரு 5 வித்யாஜி சொல்லட்டும். நான் ஓகே ஆரம்பிங்கோ. ரணேஷு दैत्येषु अतेषु देवाः पुरा प्रकृष्टा सहदातृशर्वाः ईशवो यज्ञपतिं विनीताः யஷவோ இல்ல, யக்ஷவோ இக்ஷது. ईयक्षवो यज्ञपतिं विनीताः प्रपेदिरे विष्णुमनन्तवीर्यम् दृष्ट्वा च निद्रावशगं प्रभुं तम् अदिज्य चापाग्रसमर्पितास्यम् आश्चर्यमापूर्विभुता न कोऽपि प्राबोधयत् तं खलु पापभीत्या. ஏன்னா 2-3 பேர் கை இருக்கா. ஓகே ஓகே, थैंक यू. வித்யா வாங்கோ. மாமி சொல்லவா? 3rd and 4th சொல்லணுமா? எஸ் மா. ஹரே சதானி சொல்லிட்டு இருக்கேன். ஹரே சதானி மஜஸ்ருஷ்டவம்யா முகார்பணா குஞ்சித சாபமௌர்வி भग्नादनुश्चार्जं वमापसद्यः तेनाभवत् सोऽपि निकृत्तकण्ठः कार्याचिरस्तुत्पतितं मुरारेः पश्यत्सु देवेषु पपात सिन्धौ चेतस्सुराणां कदने निमग्नं हाहेति शब्दस्तु महानभूच. Beautiful. Janaki mami. ஜானகி மாமி, காயத்ரி சொல்லுங்க. காயத்ரி சொக்கநாதன். மாமி சொல்லுடா. किमत्र कृत्यां पतिते हरहु कृत्यं किमत्र कृत्यं पतिते हरहु नः कुर्मः कथं वेति कुर्मः कथं वेति मितो ब्रुवाणान् देवान् विधातः भवेन कार्यम् अकारणं दैवमहो बलीयः. ध्यायेत देवीं करुणार्द्रचित्तां ब्रह्माण्डसृष्ट्यादिके हुतुभूतां हेतुभूतां. இன்னொரு வாட்டி சொல்லவா மாமி? சொல்லுப்பா. ध्यायेत देवीं करुणार्द्रचित्तां ब्रह्माण्डसृष्ट्यादिके हेतुभूतां
सर्वाणि कार्याणि विध्यास्तयेनः विधास्यतेनः सर्वाणि कार्याणि विधास्यतेनः सा सर्वशक्ता सगुणा गुणा च. ஓகே குட். வாங்கோ கேட்கல மாமி, ஜானகி மாமி கேட்கவே இல்ல. கேட்காத வாய்ஸ் எல்லாம் கேக்குறேன். கீதா வைத்தியநாதன் சொல்லுங்க. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். प्रेरणया विदादुः त्वामेव वेदानुनुवुः सुराश्च द्विस्थिता இருங்க த்வி இல்ல திவி. சாரி, திவிஸ்திதா திதா தேவகணாம் ஸ்வமாத்தா भद्रं भवेतो हरिनेत्रशेन दैत्यो हयग्रीव इति प्रसिद्धो मयैव दत्तेन वरेण वीरः वेदान् मुनिश्चाह्यस्मे मात्र पद. ओके वेदामुनिञ्चापि हयस्य मात्र बद्यो ब्रूषं पीडयति प्रभावात्. வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்ரீமதி சொல்லுங்க. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். दैवेन कृतं हरिशीर्षमध्य संयोजतां वाजि शिरोस्य काये ततो हयग्रीवदया ततो हयग्रीवतया मुरारिः दैत्यं हयग्रीवमरं निहान्ता. हयग्रीवं निहन्ता. அடுத்தது படிக்கட்டுமா? படிங்க. त्वमेव मुक्त्वा सतयं त्वमेव मुक्त्वा सतयं तिरोताः त्वष्ट्रा कपन्तेषु शिरो मुरारेः संयोजितं पश्यति देवसङ्के हयाननः श्रीहरिरुत्थितोऽभूत्. ஓகே குட். ஜெயலட்சுமி மாமி லாஸ்ட் ஒன்னு சொல்லிடுங்க. दैत्यं हयग्रीवमहं हयास्यो रणे मुरारेस्तुवदनुग्रहेण सदा जगन् मङ्गलते त्वदीयाः पतन्तु मे मूर्तिकृपा कटाक्षाः. पतन्तु मे मूर्तिकृपा कटाक्षाः. ज्ञानानन्दं अयं देवं निर्मलस्फटिकाकृतिम् हयग्रीव उपास्महे. आधारं सर्वविद्यानां तेरला मम्मी हयग्रीवम् उपास्महे. हयग्रीव उपास्महे. ओम श्री मात्रे नमः. வெரி குட். ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு வாட்டி நான் 1 to 10 சொல்லி காமிக்கணுமா வேண்டாமா? வேண்டாம்னா சொல்லிடுங்க மேம். சொல்லுங்க. மியூட் போட்டுக்கோங்க எல்லாரும். நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கூடவே எல்லாருமே மியூட்ல சொல்லுங்க. Hello. It will be a practice. Yes. Ma'am, in the second shloka, is it društva cha nidra vashagam prabhum tam madu? Ammam. Tam adhijya chapagra samarpitasyam. Correct, ma'am? Correct. Yeah, thank you. Okay. ஓகே, நான் ஒரு வாட்டி சொல்றேன். கூடவே மியூட்ல சொல்லுங்க. रणेषु दैत्येषु हतेषु देवाः
पुरा प्रहृष्टा सहदातृशर्वाः इयक्षवो यज्ञपतिं विनीताः प्रपेदिरे विष्णुमनन्तवीर्यम् दृष्ट्वा च निद्रावशगं प्रभुं तम् अधिज्य चापाग्रसमर्पितास्यम् आश्चर्यमापुर्विबुधा न कोऽपि प्रबोधयत्तं खलु पापभीत्या हरेस्तदानीमजसृष्टवम्र्या अय्यो तिरुप्पिயும் प्रभोன்னு சொல்லிட்டேனே प्राबोधयत्तं खलु पापभीत्या हरेस्तदानीमजसृष्टवम्र्या मुखार्पणा कुञ्चितचापमौर्वी भग्नाधनुश्चार्जवमापसद्यः तेनाभवत्सोऽपि निकृत्तकण्ठः कायाच्चिरस्तूत्पतितं मुरारेः पश्यत्सु देवेषु पपात सिन्धौ चेतः सुराणां कदने निमग्नं हाहेति शब्दः सुमहानभूच्च किमत्र कृत्यं पतिते हरौ नः कुर्मः कथं वेति मितो ब्रुवाणान् देवान् विधाताः भवेन्न कार्यम् अकारणं दैवमहो बलीयः ध्यायेत देवीं करुणार्द्रचित्तां ब्रह्माण्डसृष्ट्याधिकहेतुभूतां सर्वाणि कार्याणि विधास्यते नः सा सर्वशक्ता सगुणा गुणा च इत्यूचुषः प्रेरणया विधातुः त्वामेव वेदानुनुवुः सुराश्च दिवि स्थिता देवगणां स्वमाथ भद्रं भवेद्वो हरिणीदृशेन दैत्यो हयग्रीव इति प्रसिद्धो मयैव दत्तेन वरेण वीरः वेदान्मुनींश्चापि हयास्य मात्र वध्यो वृषं पीडयति प्रभावात् दैवेन कृतं हरिशीर्षमद्य संयोज्यतां वाजिशिरोऽस्य काये ततो हयग्रीवतया मुरारिः दैत्यं हयग्रीवमरं निहन्ता त्वमेव मुक्त्वा सदयं तिरोधाः त्वष्ट्राकबन्धेष्वशिरो मुरारेः संयोजितं पश्यति देवसङ्घे हयानन श्रीहरिरुत्थितोऽभूत् दैत्यं हयग्रीवमहं हयास्यो रणे मुरारिस्त्वदनुग्रहेण सदा जगन्मङ्गलदे त्वदीयाः पतन्तु मे मूर्ध्नि कृपाकटाक्षाः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे ॐ श्रीमात्रे नमः ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. Beautiful. Thank you, ma'am. Thank you. Thank you, ஓம் ma'am. யதக்ஷரபதப்ரஷ்டம் doubt தாம் தேவி நாராயணி நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. Thank you. Thank you, madam. Namaskaram.